வேற ஒரு பசி வேற காலில் இருந்து. வணக்கம், வெல்கம் டு ரத்னாவி சேனல். கிளாஸ் ஏத்துங்க. உனக்கு இதே வேலை இறக்கி வச்சிடறது அப்புறம் எதாப்பான்றது. எங்கள் ஃப்ரெண்டு போகிறாங்களா வண்டி சொல்றது. காலையில் சர்ச்சு கிளம்பியாச்சு எல்லாரும். நாங்களும் ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகிறோம். இல்லை நேற்று சைன் போடலை, இன்னைக்கு போகிறோம் சைன் போடுறது. மேரேஜ் ப்ரொசீஜரா அதுக்கு தேவையான இதெல்லாம் கொடுத்தாச்சு நேற்று. ஸோ இன்னைக்கு நம்ம விட்னஸ் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டுட்டா அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அவ்வளோதான். போயிட்டு வருவோம். போயிட்டு வரணும். 6:30 மணிக்கு அவ்வளோ சொன்னால் 6:00 ஆகுது. லேட் பண்ணுறோம் அவ்வளோ லேட் பண்ணுறாங்க. நான் காலையில் 4:30 மணிக்கு எழுந்து கிளம்பி உக்காந்துட்டு இருக்கேன். இவ தான் சாரி கட்டுறதுக்கு லேட் பண்ணிட்டா. காமிக்கிற பாருங்க, சூப்பரா இருக்கும். பசி எடுக்குதான் வாயே திறக்கலாமா? அவங்க எல்லாம் சொல்றாங்க காலையிலே வர சொல்லி எப்படி பசி எடுக்குதுன்னு சொல்லுவோம். 6:00க்கெல்லாம் என் மேல பழி போடுறாங்க. 5 மணிக்கு பசி இது. நான் கேட்கவே மாட்டேன் எப்பவுமே. ஆமா, சரி வாங்கி கொடுப்பாங்க. மாத்திரை எடுத்துக்கினியா? வீடியோ கோசம் பைசா உண்மையா சொல்லுங்க. பசி சொல்லலாம். சரி, வர வரைக்கும் உண்மை கிடையாது, பரவாயில்லையா? அது சாப்பிடுவேன். இல்ல டீ மட்டும் வேணும், வாங்கி லெமன் டீ வேணும் வாங்கி தரேன். கூட இல்லைங்க, டீ லெமன் டீ. பொண்ணை வாங்கிச்சிங்களா? அப்படியே திரும்புங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. ஸ்வேதாக்கு பாரு, அது இறங்கி தான் தெரியாது. ஒரு போட்டோ இருக்கு, அழகா இருக்கா இல்ல? கியூட்டா இருக்கா பேத்தி. தலையில பூ வைக்காது, செயின் போடாது, வளையல் போட மாட்டானோ, எதுவும் போடாது. ஒரு நிமிஷம் கூட எதுவும் போட. இப்போ போட்டு விட்டுருக்கோம் கம்பல் செயின் எல்லாம் அழகா இருக்கு. சாரி கல்யாணத்துல என்ன பண்ணுவேன்? எதுவும் போட மாட்டேங்க. கொலுசு வாங்கி கொடுத்தா கைட்டு கீழே வச்சு நான் போட்டு சுத்திட்டு போடணும். பெண்கள்னா அதான் அழகு. கமலா போட மாட்டேது, போட மாட்டேது, கொலுசு போட மாட்டத பொண்ணு இதுதான். அதனாலதான் பொழுது அதுக்கேத்த மாதிரியே இப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆனா அந்த தலையை பின்னி பூவெல்லாம் வச்சா எவ்வளவு அழகா இருக்கும். கேட்க மாட்டேன். இந்த இரு உன்னை என்ன பண்ணுமோ அப்பதான் உனக்கு பின்னி உட்கார வைக்கணும். இப்பெல்லாம் அடங்க மாட்டேன். நீ நல்லா வைக்க சொல்ல அமைக்கி. எங்க வேணா போங்க, டீ முதல்ல வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்குறியாம்மா? கார்டு எடுத்துட்டு வந்தீங்களா? மை காட். காலையில டீ வடை, காவி வடை, மசால் வடை, பரப்பர மசால் வடை. உன்னை காலையிலே கிடைக்குது மசால் வடை. குடி கீரை வடை நல்லா இருக்கும். ஒருத்த வடை எல்லாம் அவ்வளோ விரும்ப மாட்டேன். எப்படின்னா இது எப்பவுமே லேட்டு தான். மீன் சொல்றேன். தெரியல மாட்டே சாப்பிடுமா? ஐயா நம்ம எது அது பண்ணுங்க. கை வரலைன்னா விட்டுருங்க, கையில போட்டுங்க. வரலைன்னா போக்கில் சாப்பிட வரலைன்னா நாங்களாம் சாப்பிடுவோம். ஏசி சரி பண்ணி சொல்லிட்டேன். நாங்களாம் சாப்பிட்டு 2 பேரும். நான் போய்ட்டு சாப்பிடுவேன். டீ தான் சாப்பிட்டேன். டீ பண்ணு சாப்பிட்டேன். வருது. நீ முன்னுக்கு வரையும் சொல்லிட்டு கம்முன்னு சாப்பிடுவீங்க. காலையில டிஃபன் சாப்பிட இப்ப டைம் ஆகுது. 11 ஆகுது. 11 மணி வரை சாப்பிடல கேர் ஆகுது. வீட்டுல இருந்தா பசி எடுக்காது. வெளியே வந்தா எங்க 4 மணிக்கு ஏஞ்சேன். பசி தானே எடுக்கும். கண்டிப்பா. டெய்லி டயர்டா போயிட்டு இருக்கு. 10 நாள் நார்மலா வரதுக்கு
கல்யாணம் கிட்ட வந்துருச்சு. நீ ட்ரெஸ் மேலே ஓட்டிட்டு போகிறம்மா கரையாயிடும் இல்லை, நெருங்கிடுச்சு. டயர் இருக்கட்டும். பாருங்க ஸ்வேதா பாருங்க, சாரி கலர் கட்டினதே கலர் போயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்கா அந்த சாரிக்கும். கிளாரிட்டில நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஏமா இவ்வளோ கிட்ட வர? இல்லை இல்லை, எப்படி சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, சாரி உடம்புல இருக்கு தெரியல, வெயில வந்து அழகா இருக்கா பாப்பா. நிவரு பிளவுஸ் கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. திரும்ப திரும்ப முடிதான் தெரியும். முடியல, அந்த நெக்கெல்லாம் அழகா இருந்துச்சு எல்லாம். சரி திரும்ப, நல்லா இருக்கு. இறங்கிடுச்சு. அங்க அதில் உங்களோட பேரு உங்க ஃபோன் நம்பர் எழுதி நீங்களே போட்டாலும் சரி, அவங்களே பேப்பர் வச்சு எழுதியும் போடுவாங்க. ஸோ அப்படி போட்டுட்டும் ஃபில் பண்ணிட்டு போங்க. வந்தா வெள்ளிக்கு நீங்க வந்திருந்தாலே போதும். வெள்ளி கூப்பன் தனியா இருக்கும், தங்கத்துக்கான கூப்பன் தனியா இருக்கும். ஃபில் பண்ணிடுங்க. இப்போ ரிசல்ட் தான் போறோம், லைவ்ல போயிடலாம். ரிசல்ட் செல்லுக்குட்டிங்க வாங்க. எங்க இருந்தாலும் லாஸ்ட் ரோ, ஸ்டேஜோட லாஸ்ட் ரோல மண்டபம் உள்ள ஃபுல்லா என்னது என்ன பாப்பா, காலில் இருந்து நீ தானே வாங்கிட்டு வந்த. பின்னாடியே பாரு. ஓ பாப்பா, இன்னும் என்ன 4 days தானே, நீ தானே இதே சொல்லி என்ன ஏமாத்து. தாய் நேத்து வெளில நின்றதுன்னா பாருங்க. லேக்கா என் கூட வச்சு பூமி இது பாரு, பயங்கர பெருசுப்பா. இன்னைக்கு தான் நான் மண்டபத்து உள்ளேயே வரேன் நான். இந்த மாதிரி எல்லாரும் மண்டபத்துல கட்டுனாங்கன்னா வெளியே விடுற வேலையே இருக்காது இல்ல. ஆனா இதுவே ஃபுல் ஆயிடும், பத்தாது. பெரிய கார்ல இப்போ இவங்க சுனில் வீட்டுல சொல்ற மாதிரிலாம் 800 பேர் 1000 பேர் சொன்ன கார் வீட்டுக்கு வந்து 4 குடும்பத்துக்கு ஒரு கார் நிறுத்திருந்தா கூட முடிஞ்சு போச்சு. தெரியல, அது இடம் பெருசா தானே இருக்கு பார்க்கிங்க்கு. அங்க அது ஓபன் கிரவுண்ட்ல பெருசா இருக்கும் இடம். அங்க சொல்லலமா, இந்த மண்டபத்துல சொல்றேன். 1500 பேருக்குள்ள நீ வச்சிட்டீங்கன்னா பத்தாது இல்ல ஸ்வேதா கார் பார்க்கிங் இடம். ஆமா ஆமா, இது சூப்பராவே இருக்கு. இப்போ எங்க கிளம்பிட்டோம்? ஸோ ரிசப்ஷன் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டு இதற்கு ஃபங்க்ஷன். சரி சரி, எங்க போலீஸ்காரங்க இருக்காங்க, பேசிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி எங்கம்மா கிளம்பிட்டா? ரிசப்ஷனுக்கு போகிறோம் நாங்கள். இங்கேதான் நம்ம ஊர்லேயே ஆட வேண்டியதுதான். ரிசப்ஷன் போகிறோம். எதிர் வீடு, பக்கத்து வீடு. அவங்க பொண்ணுக்கு டெல்லி கில்லியெல்லாம் நமக்கு கல்யாணம் கல்யாணம் இங்க ரிசப்ஷன் வைக்கிறாங்க, அதனால போயிட்டு. நம்ம வீட்டு எதிர் வீடு தான், அதனால நாங்க போயிட்டு இருக்கோம். மதுரையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இங்க வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க. டெல்லி பாம்பே. அங்க போய் பார்ப்போம். மொய்க்க வர வாங்கணும். வாங்குங்க. மொய்க்க வீட்லேயே ஒரு பாக்கெட் அப்படியே.
இப்பதான் புதுசா பாருங்க களி களியில இங்கதான் பாக்குறோம். சாப்பிட்டு சார் நான் தெய்வமா ஃபங்க்ஷன் போய் வந்தாச்சு. ஆமா போயிட்டு வந்துட்டோம். சாப்பாடெல்லாம் இல்ல சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நான் எவ்வளோ ஃபங்க்ஷனும் போயிருக்கோம், ஆனால் களியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் களி சாப்பிட்றது. களி சாப்பிடல, அங்கே வச்சாங்க, நான் காமிச்சிருப்பேன் பாருங்க. கொஞ்சம் தான், பின்ன எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே தான், ஆனால் என்ன சொல்றதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் களி. இங்கே தான் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் செடி கொடுத்தாங்க அங்கே. செடி செடி குத்துருக்குறாங்க. இது என்ன செடிமா? நந்தியாவட்டையாமா? மொட்டெல்லாம் இருக்கு, பாப்போமா? அந்த எந்த பூ பூகுதே, இட்லி பூ தெரியல, ஏதோ ஒண்ணு எத்தனை வந்தாச்சு. இதுல மொட்டு இருக்கு, வச்சு பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் நிறைய இந்த மாதிரி கல்யாணத்துல கொடுக்குற செடியெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டில் நட்டு வச்சிருக்கேன். எல்லாமே சூப்பராக தான் இருந்திருக்கு. ஒரு சிலது செத்து போகும், ஒரு சிலது நல்லா குழைச்சிக்கும். அம்மா பாருங்க பின்னாடி வச்சுட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். நாங்களும் போய் படுக்க வேண்டியதுதான். இப்போ வீட்டில் வந்து பசங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்கிட்டு இருக்கிறாரு மாமா. போய் சாப்பிட்டு நாங்களும் படுக்கணும். கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது வேலைங்க. கொஞ்சம் நிறைய ஏகப்பட்ட வேலை நாளைக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும், இந்த 2 டேஸில் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை.